ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரம சண்முக சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சண்முகம் இங்கே பாருல உன் முடிவை சொல்லு அப்படின்னதும், அண்ணன் இவன் எனக்கு வேணான்னு, இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறது தான் சரி, எனக்கு இவன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கி கொடு அப்படின்னு நம்ம ரத்னா சொன்னதும், சபாஷில் இப்படியான பதிலடிங்க கொடுத்தா தான் இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பின்னாடி நம்மளை விட்டு போயிடுவாங்களேங்கிற ஒரு பயம் வரும்ல. நீ என்ன கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வா அப்படின்னதும், பரணி கடகன் நம்ம ரத்னா கடகன்னு எழுதி கொடுத்துடுறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. ரத்னா வரதை பார்த்த உடனே பாக்கியெல்லாம் ஓடி போய் ஆரத்தி எடுக்க போகிறாங்க. அத்தை கொஞ்சம் இருத்த இங்கே பாருத்த, என் தங்கச்சி இப்போது என்னோட தங்கச்சி அந்த வீட்டுக்குள்ளே வரா அப்படின்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாருல, இனிமேல் இது உன்னோட வீடு, இந்த வீட்டில் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்த்தியில் அடுத்து ரத்னாவை உள்ள அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறமா நம்ம ரத்னாவை தூங்க வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியோ என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஐயோ, இப்போ இவன் இருக்கிற நிலைமையில நான் இதை எப்படி கேட்பேன் அப்படின்னு பாக்கி ஒரு பக்கம் திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சவுந்தர பாண்டியையும் பாண்டியமலையும் தான் காமிக்கிறாங்க. ஏண்டா எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா அப்படி பாண்டியமா கேட்காங்க. இங்கே பாருக்கா, இந்த சண்முகம் அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஆமா, இவன் கல்யாணம் கட்டி கொடுக்கறதே புருஷனங்களை விட்டுட்டு அவன் தங்கச்சிங்களை பாத்துக்கிறதுக்காகவா? எனக்கு நான் ஒன்றும் புரியலக்கா. முறைப்படி கல்யாணம் பண்ணா அப்போண்டாட்டி புருஷன் கூட தானே வாழணும். இந்த சண்முகம் என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? ஏண்டா உனக்கு புரியுது, ஆனா அந்த சண்முகம் அவனுக்கு புரியலேடா. கடைசி ஃபர்ஸ்ட்டு இசக்கியை கூட்டிட்டு போனா, இப்போ என்னன்னா ரத்னாவை கூட்டிட்டு வந்துட்டான். இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து பாத்திர கடங்காரங்க வராங்க. வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படின்னது. சம்மந்தி என்ன சம்மந்தி இப்படி போயிட்டு இருக்கு? என்ன இந்த ஊரே அந்த சண்முகத்தை பத்தி கேவலமா பேசுவேன் அப்படின்னதும், ஐயோ சம்மந்தி அவனை பத்தி நல்லா தான் பேசுது, ஆனா உங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசுது அப்படின்னதும், எஸ் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்படியே ஐயாவை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த தங்கச்சி அவங்க தங்கச்சியை தான் இந்த சண்முகம் அவன் வீட்டுல கூட்டி கொண்டு வச்சிருக்கான். அப்படி பார்த்தா அவனை தனி தப்பா பேசணும் அப்படின்னு சனிய சொன்னதும், இல்லைங்கய்யா நான் சொல்றது எல்லாமே சத்தியம். ரவுசர்காரன்னு எல்லாருமே உங்களை ரொம்ப கேவலமா சொல்லிட்டு இருக்காங்க. போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டான்னா பாருங்களேன் அந்த சண்முகங்கிற மாதிரி சொன்னதும், சவுந்தர பாண்டி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். இந்த ஊரை உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. எனக்கு உங்களை சம்மந்தின்னு சொல்ல அசிங்கமா தான் இருக்கு, எதுக்கு பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு பாத்திர கடைக்காரங்க அங்க இருந்து போனது. இவனெல்லாம் என் தகுதிக்கு முன்னாடி நின்று பேசவே தகுதி இல்லாதவ, எப்படி பேசிட்டு போறான் பாத்தியாக்கா, இதை நாம சும்மா விடக்கூடா அப்படின்னதும், கவலைப்படாதடா இவனை அசிங்கப்படுத்தும் அப்படின்னதும், ஆமாக்கா இவன் அசிங்கப்படுற மாதிரி ரொம்ப பெருசா பண்ணணும் அப்படின்னு சவுந்தர பாண்டி திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாக்கிய இல்லை சண்முகம், நான் ஒரு விஷயம் கேட்பேன் சரின்னு சொல்லுவேன் அப்படின்னதும், அத்தை ஃபர்ஸ்ட் என்ன இதுன்னு சொல்லு. இங்க பாரு, நான் இப்போ வீட்டை போறேன்டா அப்படின்னது. என்னம்மா இப்போதான் கிளம்புறியா அப்படின்னு பரணி கேட்குறாங்க. எப்படித்தான் இருந்தாலும் நான் தாண்டி இந்த வீட்டோட எஜமானி, நான் போய்தான் ஆகணும். இல்லை சண்முகம் இங்க பாருல, கூடவே நான் இசக்கியை கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னதும், உடனே கணக்கு வழக்கு எழுதிட்டு இருந்த சண்முகம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, அத்தை என்ன பேசிட்டு இருக்கேன்? இங்க பாரு, என்ன நடந்தாலும் என் தங்கச்சியை உன் கூட அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு சண்முகம் சொன்னது. டே என்னடா பேசிட்டு இருக்கேன், நான் இருக்கல, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்டா அப்படின்னதும், இங்க பாருத்த என்ன நடந்தாலும் சரி நான் அனுப்ப மாட்டேன். இங்க பாரு, நானும் நிறைய பிள்ளைங்க பெற்று இப்படி என் பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கேன். இங்க பாரு, பார்த்து பேசல, இசைக்கு என் பொண்ணு தான்ல, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். முத்துப்பாண்டி நல்லவன் தானே அப்படின்னதும், உன் புள்ள வேணும்னா நல்லவனா இருக்கலாம், அவன் தான் வீட்டுக்கே வரையிலேயே. இங்க பாரு, உன் புருஷன் என்ன பண்ண போனான்னு பார்த்தல, அதனால எக்காரணத்துக்காகவும் நான் என் தங்கச்சியா அனுப்ப மாட்டேன். இதான் என்னோட கடைசி முடிவு அப்படின்னதும், டேய் நான் உன்கிட்ட என்னடா பேசுறது, நான் என் மருமகிட்டே பேசுறேன். ஏண்டி இசக்கி வாடி, இந்த அத்தை கூட வந்துடி அப்படின்னதும், இங்க பாருத்த நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா அண்ணன் பேச்சு மீறி கூட வரவே மாட்டாத்த. நீ இப்படி என் அண்ணன் முன்னாடி கேட்கறதா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, தயவு பண்ணி இப்படி எல்லாம் கேட்காத. அப்படின்னா வரதா இருந்தாலும் என் புருஷன் வரட்டும் அத்தை, அதுக்கப்புறமா நான் வரேன். இப்படி என்ன கூப்பிட்டு இருக்காது, என்னால வர முடியாது அப்படின்னு இசக்கி சொன்னதும் பாக்கியம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருது.